வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்னடி இது, நடக்காத கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு. செலவு பண்ணினது போதாதுன்னு 10 லட்ச ரூபாயை வேற தூக்கி கொடுத்துருக்கோம். அந்த அரசியால மானமே போயிடுச்சு. பணம் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வழியா நிதர்சனத்துக்கு வர்ற கோமதி மீனாவை பார்த்து, ஏய் நீ என்னடி உம்முன்னு இருக்கான்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல தன்னு மீனா தலையாட்ட, சரி நீ போய் ரூம்ல உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா சரின்னு தலையாட்டுறாங்க. உனக்கும் எடுத்துட்டு வரேன்டான்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு வாமான்னு ராஜிய கூட்டிட்டு போறாங்க. இங்க எல்லாருக்கும் செந்தில் அல்வா கொடுத்துருக்க. நிஜமாவே அல்வா சாப்பிட்ட மயில் எங்கன்னே தெரியல. மீனா கீழே இருந்த பேக் எடுத்துட்டு திரும்ப அண்ணின்னு கூப்பிடுறாரு கதிர். என்னன்ற மாதிரி மீனா திரும்பி பார்க்க, பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னு கதிர் கேக்குறாரு. அது இதுல ஏற்பாடு பண்ண என்ன இருக்கு, உங்க அண்ணன் பிஸியா இருந்தாரு, அதனாலதான் அவருக்கு பதிலா நான் பேங்க்குக்கு போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் எனக்கும் தெரியும், நீ அப்பா கொடுத்த பணத்தை அண்ணன் பேங்க்ல போடல அப்படின்னு கதிர் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீனா. வேலை விஷயமா கொடுத்துருச்சுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு கதிர் சொல்ல, ஒரு வழியா அதிர்ச்சியில இருந்து மீண்டு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க மீனா. அண்ணன் தான் சொல்லுச்சு, நானும் அவரும் பணத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம், எங்களால ஏற்பாடு பண்ணவே முடியல, பெருசா என்னவோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் பயந்து போய் வீட்டுக்கு வந்தோம். ஆனா பார்த்தா கடைசியில வேற ஒண்ணு நடந்துருச்சு. நீங்க எப்படி இம்பிட்டு பெரிய தொகையை ஏற்பாடு பண்ணினீங்க அப்படின்னு கதிர் கேட்க, அதுன்னு யோசிக்கிற மீனா, எங்க அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருங்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிற கதிர், வேலைக்கு கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு கதிர் கேட்க, நான் தான் அவர்கிட்ட போய் அவசர தேவை இருக்குன்னு சொல்லி பணத்தை திருப்பி கேட்டேங்கிறாங்க மீனா. அப்ப அண்ணனோட வேலைன்னு கதிர் கேட்க, அதெல்லாம் அப்பா பாத்துக்குவாரு, வேலை கிடைச்சிடும், சரி நான் போறேன்னு மீனா அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. மறுபடியும் கதிர் அண்ணின்னு கூப்பிட, ஐயோ இங்க இருந்தா மாட்டிக்குவோன்னு மீனா ஓடியே போயிடுறாங்க. மறுபடியும் கடைக்கு வர்ற பாண்டியன் சுவாமிக்கு ஒரு கும்பிடு போட்டு அவரோட சீட்ல உட்கார்றாரு. போன் பேசிட்டு வந்துடுறேன்பான்னு செந்தில் சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போய் கால் பண்ண, காலை பிக் பண்ணல. கையில காஃபி கப்போட வர்ற கோமதி ரூம்ல வந்து கதவை தட்டுறாங்க. மீனா மீனான்னு கதவை திறக்கலன்னு அவங்களே திறந்து பார்த்துட்டு உள்ளர பார்த்துட்டு, எங்க போனா இவ அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு 2 நகர அங்க டைனிங் டேபிள் மேல இருக்க மொபைல் ரிங் ஆகுது. கோமதி வேகமா வந்து அங்க இருக்க பைக்குள்ள இருந்து மொபைலை வெளியெடுக்கிறாங்க. செந்தில்னு சொல்லிக்கிட்டு கால் ஆன் பண்ணி காதுல வைக்க, செந்தில் மீனாங்கிறாரு. ஏய் செந்தில், நான் தான் அம்மா பேசுறேன்டா, சொல்லு, போன் இங்க வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, எங்க போயிருக்கான்னு செந்தில் கேக்குறாரு. டேய் குளிக்க போயிருப்பாடா. ஆமா அது என்ன, இப்பதானேடா அவளை பார்த்துட்டு போன, அதுக்குள்ள என்னடா போனன்னு என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க கோமதி. சும்மாதாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன சும்மாதான் அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல மீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானு அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்பதானே சும்மான்னு சொன்ன, அதுக்குள்ள விஷயம்னு சொல்ற, என்ன விஷயம்னு கோமதி கேக்குறாங்க. அத அவகிட்ட தான் சொல்ல முடியுமா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா, சொன்னா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேனா அப்படின்னு நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க கோமதி. அதுக்குள்ள பொறுமை எழுந்த பாண்டியன், டேய் எலை செந்தில் அப்படின்னு கூப்பிட, அப்பாங்கிறாரு. டேய் சீக்கிரம் வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன உங்க அப்பா கூப்பிடுறாரா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாமாங்கிறாரு செந்தில். சரி நீ போகலன்னா திட்டுவாரு, அவ வந்த உடனே சொல்றேன், அவ உனக்கு போன் பண்ணுவா, நீ என்ன சொல்லணுமோ அதை அவகிட்டயே சொல்லிடு. அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா வேண்டான்னு ஆயிடுறாங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு இருக்க. அம்மா ரகசியம்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு செந்தில் நொந்து போய் சொல்லிட்டு இருக்க. டேய் டேய் எல்லாம் தெரியும்டா, அம்மான்னா சும்மா தானே அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அது அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன் அப்படின்னு எப்படியோ சமாளிச்சிடுறாரு செந்தில். கோமதியோட மொழி 2 ஆந்த மாதிரி மாறிட ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அம்மா நான் ஐ லவ் யூ சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்போட செந்தில் மொபைலை வைக்க, அப்படின்னு வாயை கூட மூடாம தலையாடுறாங்க கோமதி. மொபைல வைக்கிற செந்தில் சின்னதா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்க. இங்க அப்படின்னு அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க கோமதி. அத்தை அங்க அடுப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்ற ராஜி, அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட, அப்பதான் சுயநினைவுக்கு வந்து அப்படின்னு ஒரடி பின்னாடி போறாங்க கோமதி. நான் சொல்லல ஐயோ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கோமதி ஆடிக்கிட்டு இருக்க. அத்தை அத்தை என்னாச்சு, என்ன அத்தை ஏன் இப்படி பதறி போயிருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்க, அது இல்ல ஒன்னும் இல்ல, இந்த காலத்து பசங்களுக்கு யார்கிட்ட என்ன சொல்லணும்னு விவஸ்தை இல்லாம போயிடுச்சுடி, அதை எப்படி
அதை எப்படி நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு கோமதி வார்த்தையை மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்க. என்ன சொல்லணும், யாருக்கு அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது நான், ஐயோ எப்படி நான் சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கோமதி கைய பிசைஞ்சிட்டு நிக்க. ரிஃப்ரெஷ் ஆகி வர்ற மீனா என்ன அத்தைன்னு கேக்குறாங்க. அது இந்த காஃபி குடி அப்படின்னு நீட்டிட்டு, ஆஹா இல்ல குடிக்காத, இது சூடு ஆறிடுச்சு, நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பரவாயில்ல கொடுங்க நானே பண்ணிக்கிறேங்கிறாங்க மீனா. இல்ல அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் காத்துல கையை நீட்டி கோலம் போட்டுட்டு இருக்காங்க கோமதி. இல்ல நானே போய் பண்றேன். ஏமா உனக்கு செந்தில் உனக்கு ஃபோன் பண்ணா, நான் எடுத்து பேசிட்டேன் உன்கிட்ட சோ அப்படின்னு பின்மண்டையில பேனை சொரிஞ்சுக்கிட்டு, ஐய இல்ல ஐயோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிட்டு, முடியலப்பா, இத பாரு நான் சமைக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன், நகரு நான் போறேன் அப்படின்னு ராஜி ஒரு இடி இடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கோமதி போக, அத்தை காஃபி அப்படின்னு மீனா காஃபிக்காக கையை நீட்டிட்டு இருக்க. இந்தாங்க என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு காஃபி கப்ப ராஜு கையில கொடுத்துட்டு ஓடிடுறாங்க கோமதி. என்னாச்சு இவங்களுக்குன்னு மீனா கேட்க, தெரியலையே, இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, மீனா ஒண்ணுமே சொல்லாம முகத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. அக்கா நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. நான் ஓகே தான், தலை மட்டும் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்ற மீனாவோட கண்கள்லாம் கலங்கி போயிருக்கு. சரி நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராஜு சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா. மீனா மொபைலை கையில எடுத்து கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பேசாம நின்னுடுறாங்க. நைட் ஆகுது. மீனா பெட்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க. செந்தில் உள்ளர வர்றாரு. பனிஷ்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட் மாதிரி கொஞ்ச நேரம் நிக்கிறவரு அப்படியே மெதுவா பெட்ல எதிரில் உட்கார்றாரு. மீனா கண்ணை மூடி சாஞ்சிட்டு இருக்க. மெதுவா அவங்களோட காலை பிடிக்கிறாரு. கண்ணை முழிச்சுக்கிற மீனா காலை இழுத்துக்கிட்டு, எப்ப வந்தியன்னு கேக்குறாங்க. இப்பதான், உனக்கு தலைவலின்னு அம்மா சொன்னாங்களே, மாத்திரை எதுவும் சாப்பிட்டியான்னு செந்தில் கேட்க, சாப்பிட்டேன் அப்படின்னு மீனா தலையாட்ட. குறைஞ்சிருக்கான்னு கேக்குறாரு செந்தில். அந்த தலைவலிக்கு நான் தான் காரணமா அப்படின்னு செந்தில் மெதுவா கேட்க, அப்படிலாம் இல்ல, வேலை இன்னைக்கு அதிகம் அதுதான் அப்படிங்கிற மீனா அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. மெதுவா மீனாவோட கைய பிடிக்கிறாரு செந்தில். கண்ணுல கண்ணீரோட அவரு தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. எதுக்காக அழறீங்கன்னு அவர் முகத்தை தொட்டு நிமித்துறாங்க மீனா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சு வந்தேன், சொல்லவும் போயிட்டேன், ஆனா அதுக்குள்ள பணத்தோட நீ வந்துட்ட, எப்படி இம்புட்டு பெரிய தொகையை நீ ரெடி பண்ணன எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாரு செந்தில். அதெல்லாம் எதுக்கு விடுங்கிறாங்க மீனா. சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க, வீட்டுல தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, மூக்க உறிஞ்சிக்கிட்டு, இல்ல, பணத்தை நீ எப்படி ஏற்பாடு பண்ணன அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், உங்க அப்பா கிட்ட கொடுத்த பணத்தை ஏதோ நீ திரும்ப வாங்கிட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா இல்லைன்னு தலையாட்ட. அப்புறம் எப்படி மீனா, எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணன அப்படின்னு செந்தில் கேட்க, பேங்க்ல நீங்க பணத்தை போடலன்னு சொன்னதுமே அது பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியும். அந்த நிமிஷமே என் ஆபீஸ்ல நான் லோனுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நம்ம நல்ல நேரம் லோன் கரெக்டா சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, சாரி மீனா அப்படின்னு அவர் உண்மையான வருத்தத்தோட சொல்ல, பரவாயில்ல விடுங்கிறாங்க மீனா. நீ எம்புட்டோ தடவை சொன்ன, நான் தான் கேட்கல, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், ஆனா வந்ததுல இருந்து நீ தான் என்ன பாத்துக்கிற, சாரி அப்படிங்கிறவரு. ஏன் மீனா, லோன் போட்டிருக்கேன்னா வட்டியும் ஜாஸ்தி வருமல்ல அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க மீனா. கொஞ்சம் அதிகமா தான் வரும், ஆனா வேற வழி இல்ல, சம்பளம் வருதுல்ல, கட்டிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, கட்டிக்கலாம்லாம் இல்ல, நான் கட்டுறேன், நான் கட்டுவேன், அந்த முழு லோனையும் நானே கட்டுறேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, யார் கட்டினா என்னங்க, நான் கட்டிடுறேன்னு விரக்தியா சொல்றாங்க மீனா. இல்ல மீனா, கண்டிப்பா நான் தான் கட்டணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாத்துக்கலாங்க, இப்ப அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எதுக்காக அதை பேசிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க. இப்ப அது பெரிய விஷயம் இல்லையா, நீ மட்டும் பணம் கொண்டு வராம இருந்திருந்தன்னு வையேன், என் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும், அப்பா என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருப்பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்பதான் அப்படி எதுவும் நடக்கலங்கிறாங்க மீனா. எப்படி மீனா, இம்புட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டு அப்படியே சாதாரணமா இருக்கிற, எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, என்னைய என்ன பண்ண சொல்றீங்க இப்போ அப்படின்னு மீனா கேட்க, தேங்க்ஸ் மீனா அப்படின்னு மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டு சொல்ல, ஏங்க பரவாயில்லங்க விடுங்க, ஆனா இனிமேலாவது இது மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பண்ணாம இருங்க, அது போதுங்கிறாங்க மீனா. சரிங்களா,
எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கண்டிப்பா அவசரப்பட மாட்டேன். எது பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணுவேன். அந்த லோன் முழுக்க முழுக்க நான் தான் கட்டுவேன். நான் தான் கட்டணும். அதுதான் நியாயமும் கூட. உனக்காக நிறைய செய்யணும்னு ஆசை. நீ கேட்கறதெல்லாம் செய்யணும். ஆனா நீ தான் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறியே. நீ கேட்காட்டி கூட பரவாயில்ல, நீ கேட்காம நானே செய்யணும் அப்படின்னு உருகி உருகி செந்தில் சொல்லிட்டு இருக்க மீனா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே அவங்க கையை எடுத்து முத்தம் கொடுக்குற செந்தில் அவங்களோட சின்ன தொட்டு ஐ லவ் யூ டிங்கிறாங்க. அம்மா எதுவும் சொன்னாங்களான்னு செந்தில் கேட்க, எதை பத்தின்னு மீனா கேட்குறாங்க. உடனே செந்தில் தயங்கிக்கிட்டு அங்கே இங்கேயும் பார்க்க, அப்படின்னு மீனா கேட்க, ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டுற செந்தில், சாரி, தேங்க்ஸ், இதுதான் கடைசி. இனிமே என்னால உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வர விட மாட்டேன், கண்டிப்பா வர விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மீனாவோட கையெடுத்து கிஸ் பண்றாரு செந்தில். மறுநாள் பொழுது விடியுது. கதிரும் பழனியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டியன் அங்க வர்றாரு. வைக்கா வையே அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க கோமதி வைக்க, எலே மணி என்னடா ஆகுது, நீங்க எந்நேரம் சாப்பிட்டு எப்படா வந்து சேருவீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, மச்சான் மச்சான் இன்னொரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துருவோம், லேட் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு பழனி சொல்ல, 10 நிமிஷத்துல வர்ற மூஞ்சா இது அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்க சாப்பிடும் போது ஏதாவது சொல்லாதீங்க, உங்களுக்கு டிஃபனை கட்டி வச்சுட்டேன், அவங்க எடுத்துட்டு வருவாங்க, நீங்க கிளம்புங்கிறாங்க கோமதி. சாப்பிடுறத நிறுத்திட்டு அப்பாவை ஒரு பார்வை பாக்குறாரு செந்தில். இலை பழனி நேரங்காலமா கடைக்கு வந்து சேருங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வந்துடுறேன் மச்சான் அப்படின்னு வேகமா பழனி தலையாட்ட, வரேன் கோமதி அப்படின்னு பாண்டியன் கிளம்புறாரு. சரி எடுத்த காலி பண்ணுங்க அப்படின்னு பழனி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கதிர் அந்த பக்கமா வர, டேய் கதிர்னு கோமதி கூப்பிட அவர் நிமிந்து பாக்குறாரு. வாடா டிஃபன் சாப்பிடலாம் வான்னு கூப்பிட, தலையை ஒரு தேய்ச்சிட்டு, இல்லம்மா நான் அப்புறமா சாப்பிட்றேங்கிறாரு. பாண்டியன் கதிர்கிட்ட ஏதோ பேசலான்னு நினைக்கிறவரு, வேண்டாம் வேண்டாம், இவங்கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தோம்னா இந்த நாளே உருப்பிடாம போயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரேட்டு எடுத்து வைக்கிறவரு மறுபடியும் நின்று, நாமே இவங்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு, டேய் எலே அப்படின்னு பாண்டியன் கூப்பிட மொபைலை பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருந்த கதிர் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. டேய் அங்கே நின்றுகிட்டே தான் மண்டையாட்டுவியா, இங்கே பக்கத்தில் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா, இங்கே வாடா இங்கே அப்படின்னு பாண்டியன் கத்த, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு வர்றாரு கதிர். என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்க, அடுத்து என்ன செய்ய போறதா துரைக்கு உத்தேசம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்பதான் குளிச்சேன், அடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு கதிர் அசால்ட்டா சொல்ல, பாண்டியனோட முகம் கடுகடுன்னு ஆயிடுது. ஐயோ இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு கோமதியும் பழனியும் பாக்குறாங்க. ஏண்டா இலை எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே தான் யோசிப்பியாடா, அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சாப்பாட்டு ராமனை பார்த்து கேட்கிற மாதிரி பாண்டியன் கேட்க, நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், அதுக்கு ஏன் கத்துறீங்கன்னு கேட்டுடுறாரு கதிர். கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி படிக்க வச்சா 4 பாடத்துல ஃபெயில் ஆகி வந்து நிக்கிறவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ராஜி என்னடா இதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கோமதி வரிஞ்சு கட்டிட்டு வந்து, ஏங்க அதுதான் ஏற்கனவே அவனை திட்டீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்ல, ஏய் நீ வேற சும்மா இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவா, எலை அடுத்து என்ன பண்ணலான் இருக்க சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இனிமே தான் யோசிக்கணும்னு உண்மையை சொல்றாரு கதிர். இனிமேல் தான் யோசிக்கணுமா, அப்ப ஃபெயிலான 4 பாடத்தெல்லாம் எழுதி பாஸ் பண்ணணுன்ற நினைப்பில்ல உனக்கு, ஏண்டா கடைசி வரையிலும் வாடகை வண்டி ஓட்டியே பொழப்ப ஓட்டலான்னு நினைக்கிறியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் வாடகை வண்டி ஓட்டுறனோ சொந்த வண்டி ஓட்டுறனோ ஏன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட, பாப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஏற்கனவே 1000 விஷயம் இருக்கு, அதோடு சேர்த்து என்ன பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, இவன் பேச்ச பாத்தியாடி, இவனை பத்தி நான் யோசிக்க கூடாதான், ஏண்டா நான் உன்னை பத்தி யோசிக்காம இருக்க போய் தான் இப்ப அறத்தென்னமர் அளவுக்கு வளர்ந்து நிக்கிறியாக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்குடா இப்படி பேசுறேன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு, ஏண்டா அவர் சொல்றத கேக்குறேன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு கோமதி கேக்குறாங்க. அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, டேய் மாப்பிள்ள அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சிடுறா, சாப்பிடணுண்டாங்கிறாரு பழனி பரிதாபமா. கதிர் அமைதியா நின்னுட்டு இருக்க, டேய் அது மட்டும் போதாதுடா, பாஸ் ஆயிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போற வழியை பாருடா, இந்த பாருடா இந்த வாடகைக்கார ஓட்டுறத அடியோட நிறுத்து அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கார் ஓட்டலன்னா காசு எங்க இருந்து வரும்னு கேக்குறாரு கதிர். அப்புறம் நம்ம கடையில வந்து வேலையை பாரு, நீ கார் ஓட்டுறதுல காசு உனக்கு எம்பட்டு வருதோ அதை விட 100 ரூபா நான் சேர்த்து தர்றேன், மரியாதையா கடைக்கு வான்னு பாண்டியன் சொல்ல, பழனி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க செந்தில் கொடுத்துட்டு தான் மறுவேலைன்னு ஒரு நொடி நொடிக்கிறாரு. ஆஹா இப்படிலாம் வேற மச்சான் சொல்லுவாரா அப்படின்னு முட்டை மொழிய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு பழனி.
தலையாட்டுற கதிரு, இல்ல கடைக்கெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு தீர்மானமா சொல்லிட கோமதி ஒரு பக்கம் பதறிக்கிட்டு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் முறைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா ஏன் முடியாது அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் என் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேங்கிறாரு கதிரு. ஏய், இப்படியே என்கிட்ட சவடால் பேசி பேசிதாண்டா இந்த நிலைமையில நிக்கிற நீயே. எலே, ஒழுங்கா நல்ல பிள்ளையா கடைக்கு வர்ற வழியை பாரு. ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ வேலையை பாரு, நல்ல சம்பளம் தாரேன். அப்படியே வேலை இல்லாத கம்மியா இருக்கிற நேரத்துல படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருடா. நீ சொன்னியல்ல அந்த சொந்த காலில் நிக்கிறேன், பந்த காலில் நிக்கிறேன்னு, இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எந்த காலையும் நில்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னையவே நான் பாத்துக்கிறேன்னு பல தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, திமிரு தலைக்கேறி போய் திரியறடா நீயே. ஏண்டா நல்லா இருக்கணும், நல்லா பொழப்பு பொழைக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வராதாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பேசாம வேறு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு கதிரு. இவனை கடைக்கு வர சொல்றதுக்கு என்ன பேச்சு பேசுறான் பாத்தியாடி அப்படின்னு கோமதி கிட்ட கேட்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. ஏண்டா கடையில வச்சு உன்னை குடும்பப்படுத்துறதுக்காடா உன்னை கடைக்கு கூப்பிட்டு இருக்கிறேன்? யார்கிட்டயோ வேலை பார்க்கறதுக்கு நம்ம சொந்த அப்பங்கிட்ட வேலை பார்க்கறதுல உனக்கு அப்படி என்னடா கஷ்டம்? இந்தா உன் அண்ணன் செந்தில பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பதான் செந்தில முறையா பாக்குற மாதிரி கதிர் ஒரு ரியாக்ஷனை காட்டிட்டு பாக்குறாரு. என்ன எதுக்கு அவரு கோத்து விடுறாருங்கிற மாதிரி செந்தில் பாக்குறாரு. கடைக்கு வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு நல்லா தானே இருக்கிறான், சந்தோஷமா தானேடா இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, கதிர் சிரிப்பை அடக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஐயோ நான் சந்தோஷமா இருந்துட்டாலும் எல்லாம் என் தலை எழுத்துன்னு நினைச்சிட்டு பாக்குறாரு செந்தில். ஓ, மாமாவுக்கு இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மீனா. அண்ணே நல்லா இருக்காரான்னு கேட்க, பின்னங்கிறாரு பாண்டியன். அண்ணன் சந்தோஷமா இருக்காரா, அத அண்ணனே சொல்லுச்சா அப்படின்னு கதிர் கேட்க, எலே அவன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சலாம் அப்படிங்கிற பாண்டியன். ஏண்டா செந்தில், நீ சந்தோஷமா தானே இருக்கன்னு கேக்குறாரு. ஐயோ, இவர்கிட்ட உண்மையை சொல்றதா இல்ல பொய்ய சொல்றதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே செந்தில் மீனாவை பார்க்க, அவங்க எதுவும் சொல்லி வச்சிடாதீங்கன்ற மாதிரி முறைக்கிறாங்க. அவரு வாய் ஃபுல்லா இட்லி அடைச்சு வச்சிருக்க மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க. எலே பதில் சொல்றாங்கிறாரு பாண்டியன். மச்சான் மச்சான் மச்சான், அவன் சந்தோஷமா தான் இருக்கான் மச்சான் அப்படின்னு பழனி தலையாட்டுறாரு. அப்படித்தானே மாப்பிள்ள, அப்படியே தானே தோலை மெதுவா தடவி கொடுத்துட்டு இருக்காரு பழனி. அத வாயை திறந்து சொன்னா என்னவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்தில் அப்படியே முகத்தை திருப்ப, மச்சான் அவன் சந்தோஷமா தான் இருக்கான், அவனுக்கு சந்தோஷத்துல வார்த்தை வரல, வாய்க்குள்ள இட்லி இருக்குல்ல அப்படின்னு பழனி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. செந்தில் மாமாவையும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. அது அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, ஒரே பரபரப்போட பாண்டியன் பார்த்துட்டு இருக்க. அது சட்னி வேணும் சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்க, எப்படி சமாளிக்கிறான் பாருங்கிறாரு பழனி. டென்ஷன் ஆகிற பாண்டியன் கோமதி கிட்ட, ஏய் என்னாடி எந்த நேரத்துல இவங்களெல்லாம் பெத்து தொலைச்ச, சாய் நவருங்க நவருடா அப்படின்னு கதிரை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு. உடனே கோமதி வேகமா ஓடி வந்து செந்திலோட முதுகுல ஒரு அடியை போட்டு, ஏண்டா சந்தோஷமா இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு கேட்க, அட ஏமா நீ வேற போமா, உனக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு செந்தில். ஏமா அண்ணன் எப்படிமா மனசறிஞ்சு பொய் சொல்லும் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏய் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, காலங்காத்தால எதுக்கு மாமாவை எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு ராஜு ஓடி வந்து கதிரோட கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க. ஏய் நீ வேற, அவர் தான் எல்லாரையும் கடுப்பேத்திட்டு இருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜு இல்லன்ற மாதிரி உச்சி கொட்டிட்டு இருக்க, போன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு கதிர் வேகமா. ஐயோ ஏண்டா இப்படி இருக்கிற, கொஞ்ச நாள் அப்பா பையன் சண்டை போடலையேன்னு நினைச்சேன், இதோ ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் தான் குணம் கேட்டவன், கண்டபடி பேசுவான்னு பார்த்தா, ஏண்டா நீயாவது உங்க அப்பா கிட்ட நல்லபடியா பேசி இருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்காரு செந்தில். அக்கா 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 விடுக்கா விட பாத்துக்கலாம், அவங்க நிலைமை அப்படிதானே இருக்கு, இதெல்லாம் நினைச்சு நீ புலம்பிக்கிட்டு இருக்காத, 2 இட்லியை வை அப்படின்னு பழனி சாப்பிட ஆரம்பிக்க கோமதி ரொம்பவே வருத்தத்தோட நிக்கிறாங்க. என்ன கதிர் இப்படி பண்றான்னு ராஜு ஒரு பக்கமாவும் செந்தில நினைச்சு மீனா ஒரு பக்கமாவும் வருத்தமா நின்னுட்டு இருக்காங்க. கடையில பாண்டியன் உட்கார்ந்துருக்க. குமாரசாமி சித்தப்பு பொருள் எடுத்து கொடுக்க ஒருத்தர் பேக வாங்கிட்டு சரி நான் வர்றேன்னு கிளம்புறாரு. அவரு படியிறங்கி போக, ஏன்பா போறது யாருன்னு தெரியுதான்னு சித்தப்பு கேட்க, ஒரு பார்வை பார்த்துட்டு யாரு மாமான்னு கேக்குறாரு பாண்டியன். பிரஸ் வச்சிருக்க மோகனோட தம்பி அப்படின்னு குமாரசாமி சொல்ல, ஆமா அப்படின்னு வெளியே பார்த்துக்கிட்டே பாண்டியன் சொல்ல, மகனை பெத்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வேலைக்கு அனுப்பி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாரு. இப்ப மாமனார் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இவரை வீட்டை விட்டே துரத்திட்டானா அப்படின்னு சித்தப்பூ சொல்ல, அட பாவமே அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் ஏன் தான் இப்படி மாறுறாங்கன்னே தெரியல அப்படின்னு குமாரசாமி சித்தப்பூ சொல்ல, மாமா
இந்த உலகத்திலேயே ஒன்னா நம்பர் நன்றி கேட்ட ஜீவன்க யாருன்னா நாம பெத்த பிள்ளைங்க தான் மாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னத்த சொல்ல அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்க. இதோ சொன்னவண்ண வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. பழனியும் செந்திலும் வர்றாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ, ஐயோ உருன்னே இருக்காரே, கடவுளே வந்த உடனே திட்டு வாங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே லேட்டா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் நிக்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ள மச்சான் இன்னும் உக்கிரமா தான் இருக்காரு, நீ பேசாம அப்படியே திரும்பி பின்னாடி போயிடு, முடிஞ்ச வரைக்கும் அவர் கண்ணில் மட்டும் நீ பற்றாத போ அப்படின்னு பழனி மெதுவா சொல்ல சரின்னு அப்படியே பக்கவாட்டில் நகர்றாரு செந்தில். எதையோ எழுதிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே அடிக்கனால அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.